திருப்பதி ஏழுமலையின் பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள். மேஷம் முதல் கன்னி வரை. மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அஸ்வினி, கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி நீங்கும், நீங்கள் மேற்கொள்ளும் வேலை வெற்றியாகும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பரணி, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். கார்த்திகை 1ஆம் பாதம். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியாதிபதியின் காரணமாக வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும், வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும், இடம் வாங்குவீர்கள், வியாழனன்று விழிப்புணர்வு அவசியம் தேவை. அடுத்து ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நெருக்கடிகளை போக்குவார், பொருளாதார நிலையில் உயர்வை ஏற்படுத்துவார், நகை வாங்குவீர்கள், உடல்நிலையில் பாதிப்பு விலகும். ரோகிணி, ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போதனால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், தொழில் முன்னேறும், பணவரவு உண்டாகும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் அனைத்திலும் கவனம் தேவை. புதிய இடம், வீடு, நகை வாங்கும்போது சட்ட சிக்கல் இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. அடுத்து மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் சஞ்சரிப்பதால் மனம் குழப்பம் அடையும், நண்பர்கள் உதவுவார்கள், வியாபாரிகளுக்கு அரசு வழியில் நெருக்கடிகள் அதிகரிக்கும், சிலர் வம்பு வழக்கு என்று போலீஸ் ஸ்டேஷன் செல்லும் நிலை ஏற்படும். திருவாதிரை, பாக்கிய சனியும் ராகும் வேலைகளை வெற்றியாக்குவார்கள், வெளிநாட்டு முயற்சியை சாதகமாக்குவார்கள், புதிய சொத்து, வாகனம், நகை என்ற கனவை நனவாக்குவார்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். ராசிக்குள் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் செலவுகள் கூடும், அலைச்சல்கள் அதிகரிக்கும், ஒரு சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகும், அரசு பணியாளர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது நல்லது. அடுத்து கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். விரயஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கும் குருவால் வருமானம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும், சொத்தில் பிரச்சனை விலகும், பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும். பூசம், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, சப்தமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என்று சஞ்சரிப்பதால் எந்தவித முயற்சியை மேற்கொண்டாலும் அங்கே ஒரு தடை ஏற்படும், அனைத்திலும் நிதானம் அவசியம். ஆயில்யம், அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போதனால் வருமானம் உயரும், வரவேண்டிய பணம் வரும், இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும், பணவரவு அதிகரிக்கும், நீங்கள் சாதனையமாக செயல்பட்டு நேரத்தை சாதிப்பீர்கள், எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம், எடுக்கும் வேலைகள் அனைத்தும் வெற்றியாகும், முன்னேற்றமான வாரம் இது, வியாபாரம் தொழிலில் கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் தேவை, புதிய முயற்சியில் யோசித்து நிதானமாக இறங்க வேண்டாம். பூரம், சுக்கிரன் ராகு சனி புதனுடன் இணைவதால் புதியவர்களுடன் விலகி இருப்பது நல்லது, வேலைகளில் கவனக்குறைவு தடை ஏற்படும், அலட்சியத்திற்கும் ஆசைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், பண விவகாரத்தில் விழிப்புணர்வு தேவை, நண்பர்கள் உதவி செய்வார்கள். உத்தரம் 1ஆம் பாதம். உங்கள் ராசி அதிபதியால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், வம்பு வழக்கு என்ற நிலைகள் மாறும், செல்வாக்கு உயரும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், அரசு வேலைகள் சாதகமாகும். அடுத்து கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவார், முயற்சிகளை வெற்றியாக்குவார், தொழில் வியாபாரத்தில் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அஸ்தம், உங்கள் செல்வாக்கு உயரும், உடல்நிலையில் பாதிப்பு விலகும், தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி நீங்கும், பிரச்சனை சரியாகும். சித்திரை 1, 2 பாதங்கள். குடும்பத்தினை அனுசரித்து செல்வது அவசியம், பிள்ளைகள் நலனின் அக்கறை தேவை, பூர்வீக சொத்தில் முடிந்து போன விவகாரம் மீண்டும் தலையெடுக்கும்.